அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது அதிகை பாகை பெற்ற கிரகம் அமர்த்திய காரகன் என்று கூறப்படுகிறது. இந்த அமர்த்திய காரனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் எல்லா காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியஸ்தன் என்ற கிட்டத்தட்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு அமைச்சர் அப்படிங்கிற லெவலில் அந்த குடும்பத்துக்கு எது தேவை எது தேவையில்லை, யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நிர்வாக பொறுப்பை முழுவதும் கவனிக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமர்த்திய காரகன். அப்போ இந்த அமர்த்திய காரகனும் ஆத்ம காரகனும் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். 6-8ஆகவோ அல்லது ஒருவருக்கொருவர் வேத என்ற அமைப்பிலோ வதை வைநாசிகம் முடக்கு போன்ற தன்மையிலையோ இருந்தால் ஏட்டிக்கு போட்டியாக முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் இது எல்லாமே அந்த குடும்பத்தில் நடக்கும். அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா அமர்த்திய காரகனுக்கு இருக்கு. அப்போ அந்த அமர்த்திய காரகன் வக்ரம் பெறக்கூடாது, அஸ்தகம் பெறக்கூடாது, நீசம் பெறக்கூடாது. முன்னுக்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவார்னா முன்னுக்கு பின்னா செயல்படுவார். அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த சொன்ன வேலையை செய்யறன்னு சொல்லுவார், ஆனால் செய்ய முடியாது. நீசம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நீசம் என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு அந்த வேலையை செய்யறதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருந்தாலும் கூட அந்த பொறுப்பை ஒரு தட்டி கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். துணிஞ்சி ஒரு செயல்படக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு மிகுந்த வேதனையும் கஷ்டங்களையும் அந்த குடும்ப சூழல்களில் ஏற்படுத்தி தரும். எனவே இந்த ஆத்மகாரகன் என்ன நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அதற்கான வழிபாட்டு முறைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை சிக்கல்கள் இந்த சோதனை இதுவெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே ஆத்மகாரகனுடைய நிலைப்பாட்டையும் அமர்த்திய காரனுடைய நிலைப்பாட்டையும் ஒரு ஜாதகத்தில் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதுங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு செயலாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.